பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் ஜாம்பவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததே ரவிமரியாக்காக தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் மண்டையிலேருந்து பேசலை, இதயத்திலேருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைன்னு தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேலே அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளோ அழகாக நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதையில் தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியாக இருந்தவர் ரவி மரியா மாறின காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இங்கே கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரகம் இருக்குது ரவி மரியாட்ட. அவர் ஒரு படத்தில் வந்து நான் திருநங்கையார் நடிக்க வச்சேன். நீங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையார் நடித்தார். மீசையில் எடுத்தார், மொத்த உடம்புல எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்தில் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கற்றுட்டு வந்து நடித்தார். இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையாக 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டார். ஒரு முறை நான் கேட்டேன், சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சால் தான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவாக மாற்றிருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பார். என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடித்தார். இப்போ சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தி நீ வந்து ஒரு சாதாரண நடிகனாக இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோலில் பயன்படுத்த முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகனை மாறிட்ட. உன்னை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்போ வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கிற. அதனால் கரெக்டான டயத்தில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புகிறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். பாய்.